வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலைப்பக்ஷ டிஃபனில் வேறு இன்னும் எதாவது சொல்லுங்க, நிறைய பேர் கேட்டுருக்கா. ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக் இதில் ரவா இட்லி அண்ட் சாகு, பொட்டேட்டோ சாகு ரெண்டும் நல்ல மேட்சிங், நல்லாவே இருக்கும். ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது இப்படி மட்டும்தானே இல்லை, நீங்கள் இதே மாதிரி வறுத்து உப்பு போட்டு எல்லாம் பண்ணியுமே கூட நல்லா இது பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டுன்னா, எப்போயாவது எமர்ஜென்சி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா டக்குன்னு வெந்நீரை மட்டும் கொதிக்க வச்சு இந்த மாவை தூக்கி போட்டு கிளறினா ஒரு உப்புமா ரெடி ஆகிடும். ஸோ இது 2 in 1 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரவா இட்லி கேரட்டை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்க்க போனேன்லாம் நிறையா அது மாதிரி இதெல்லாம் யூஎஸில் இருக்கிற படிக்கிற குழந்தைகளுக்கு, நான் என் பொண்ணு பிள்ளைக்கெலாம் அப்படி தான் பண்ணி கொடுத்து அனுப்புவேன். அவள் இதெல்லாம் வறுத்து ரெடியாக போட்டு அனுப்பிச்சுடுவேன். ஜஸ்ட்டு வெந்நீரை மட்டும் கொதிக்க விட்டு அதில் அதை தூக்கி போட்டு இன்னும் உப்பையை கொண்டு போட்டு வறுத்து அனுப்பிச்சுடுவேன் அவள்கிட்ட. அவள் அப்படியே கலந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு போயிடுவாள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் இருக்காது அப்படின்பா. ரவா உப்புமா பண்ணுறேன்னா மஞ்சப்பொடி போடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ரவா இட்லிக்குன்னா மஞ்சப்பொடி போட்டு பண்ணேன்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம், எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுரு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த ரவாயை இதில் போட்டுடலாம். இதில் இப்போ தேவையான உப்பையும் போட்டுடலாம். இது ரெடி ஆகிடுது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா தயிரில் கலக்கணும். இதை 1 கப்பு ரவாக்கு 1/2 கப்பு கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி முதல்ல வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அது கெட்டியாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 கப் எடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு 1/2 கப் தயிர் விடுறேன். அரை கப் தண்ணி. இதை நல்லா ஒரு 1 hour to 2 hours ஊற விட்டேன்னா சாஃப்டாகவே வரும். இல்லை இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வாக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாட்டாலுமே சோடாப்பு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வருதுன்னு நிறைய பேர் சொன்னால், நான் யூஸ் பண்ணலை. நான் அப்படியே இருந்தால் நல்லா தான் வருது. வேணுங்கிறவா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே வார்க்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 hours அதை கலந்து ஊற வச்சுருக்கேன். இது சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதில் ரெடியாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதெல்லாம் குழந்தைல சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வழி, அவ்வளோதானே. வேறு ஒன்றும், அதுலேயே தான் நம்ம வறுத்து போட்டோமே. அந்த பிளேட்டில் அடியில் எண்ணெய் தடவி தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மாவு விடலாம். டச்சு இது நல்லா வேக விடலாம். இது ஒரு 15 minutes ஈஸியாக ஆகும். 15 நிமிஷம் இது வேகட்டும்.
5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த ரவா இட்லியோட சைட் டிஷ் சாகு, பொட்டேட்டோ சாகு. இது ரவா இட்லியோட மட்டுமே இல்லை, நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பூரியோடு சாப்பிட்லாம், இல்லை தோசையோடு சாப்பிட்லாம், இதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இது நோ ஆனியன் நோ கார்லிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் இதில் வந்துட்டு நாம் எடுத்து போட்டிருக்கோம். மாலையபக்ஷ டிஃபன் வெரைட்டிஸ்ன்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் வந்து கோதுமை ரவா உப்புமாவில் வெங்காயம் சேர்த்துருக்கோம், அடையில் வெங்காயம் இருக்குது, பெசரட்டில் நான் வெங்காயம் போட்டிருக்கேன், அதாவது தூவிருக்கேன். அதே மாதிரி ரவா தோசையிலையும் தவா மேலே வெங்காயத்தை தூவிருக்கேன். இதில் எல்லாத்தையும் வெங்காயத்தை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ண மாட்டா இந்த மாலை பட்சத்தும் போது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒன்று அடிஷ்னல். இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், முந்திரி பருப்பு, இஞ்சி ஒரு ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கிறது, பச்சை மிளகா நீளமாக இருந்தது 1 போட்டிருக்கேன். இன்னும் நம்ம காரப்பொடி வேறு போடுவோம், பச்சை மிளகானால பாட்டு போட்டுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி இது, கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எவ்வளோ பொட்டேட்டோ எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன்னா, நான் இவ்வளோ பெருசாக 2 பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது தனியா பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரப்பொடி உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த டொமேட்டோலாம் மசிட்டும் அப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இதில் வேக வச்ச பொட்டேட்டோவும் ஆல்ரெடி மசிச்சிருக்கேன், இருந்தாலும் கையால் இன்னொரு தடவை மசிச்சுட்டு போட்டுருணும். தேவையான உப்பு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் அப்படி இது மாதிரி டைல்யூட்டடாக இருந்தால் தான் ரவா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா உப்புரப்பு புளிப்பாக நல்லா ஜோராக இருக்கும். இது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போடுறேன். இது இப்போ மூடி வச்சிடலாம். இந்த ரவா இட்லி பார்த்துடலாம். ரவா இட்லி ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜோராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து சுட சுட இது பண்ணோன்னா பிஞ்சு பிஞ்சு போகும். கொஞ்சம் ஆற விட்டுடலாம். மகா சாஃப்டாக இருக்குது இட்லி. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுண்டு நான் சாப்பிட்டு பாருங்க. இந்த ரவா இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதெல்லாம் கடையில் தான் கிடைக்கும், ஹோட்டலில் தான் கிடைக்கும்ன்றதே இல்லை. நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கேரட்டு முந்திரி பருப்புலாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்தோன்னா அவளாம் ஹாப்பியாக சாப்பிட்ருவா. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு எல்லோரும் ஃபீட்பேக் கொடுங்க. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.